அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறங்கி வருகிறார்கள். சொல்கிறார்கள், இறங்கி வரும் பொழுது ஒரு அடியானுக்கு அல்லாஹ் உலகத்தையும் கொடுத்தான், மறுமையும் கொடுத்தான். அந்த அடியான் மறுமையை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். சஹாபாக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், சிரிப்பு, சந்தோஷம். ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் அழுது கொண்டிருந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வரதா கேட்டார்கள், தோழர்கள், அபூபக்கரை ஏன் அழுகிறாய்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உண்மையை புரிந்தவர் அபூபக்கர் தான். இந்த உண்மையை புரிந்தவர் அபூபக்கர் தான். அழுகிறார், அழுது கொண்டே இருக்கிறார் அபூபக்கர். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்கு வருகிறார்கள். மேலும் மேலும் காய்ச்சல் அதிகமாகிறது. மேலும் மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்கு வேதனை அதிகமாகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டே வருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒவ்வொரு தடவையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெற்றியை தொட்டு பார்த்து தண்ணீரை வைத்து துடைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அறிவுரை செய்தார்கள். லஅனல்லாஹுல் யஹூத வன் நஸாரா, மறுபடியும் சொன்னார்கள், அல்லாஹ் யஹூதிகள் நஸ்ரானிகளையும் சபிக்கட்டும். உலாயிக ஷிராருல் ஹல்க், மனித படைப்பினத்திலேயே கெட்டவர்கள் அவர்கள்தான். கெட்டவர்கள் அவர்கள். உலாயிக ஷிராருல் ஹல்க். என்ன செய்தார்கள்? இதா மாத ஃபீஹிமுன் நபி அவ் ரஜுலுன் சாலிஹுன் பனு அலா குபூரிஹி மசாஜிதா, எந்த ஒரு நல்லவரோ எந்த ஒரு வலியோ இறந்து விட்டால் அவர்கள் அந்த நபிமார்களின் கபர்களையோ அந்த வலிமார்களின் கபர்களையோ வணங்குமிடமாக ஆக்கிக் கொள்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை அழைத்தார்கள். 2-3 நாளைக்கு முன்னதாக உங்களிடத்தில் ஒப்பந்தம் தருகிறேன் என்று சொன்னார்கள். மக்கள் எல்லாம் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கடித்து விழுந்து விட்டார்கள். அதற்கு பிறகு சொன்னார்கள், இருந்ததற்கு பிறகு எழுந்து செல்லுங்கள், ஏன் குழப்பம் செய்கிறீர்கள் என்று. அங்கே சிறிய பிரச்சனை நடந்து கொண்டிருந்தது. உமர் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கத்திற்கு பிறகு சொன்னார்கள், அல்லாஹ்வை வணங்குவது உறுதியாக இருங்கள் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக சொன்னார்கள் அந்த அறிவுரையில், நீங்கள் தொழுகையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், தொழுகையுடைய விஷயத்திலும் உங்கள் அடிமைகள் விஷயத்திலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயலாக இருந்தால் இதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை வசியத்தாக இந்த உம்மத்திற்கு சொல்லி இருப்பார்கள். இந்த உம்மத் இந்த வசியத்தில் எவ்வளவு பெரிய மோசடி செய்கிறது, எவ்வளவு பெரிய அநியாயமாக நடந்து